வணக்கம் நண்பர்களே, இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். ராமன் கௌசல்யா தேவியின் மனைக்கு சென்றான். அங்கே பிராமணர்கள், விருந்தினர்கள், ஸ்திரீகள் எல்லோரும் சந்தோஷமாக பட்டாபிஷேகத்தை எதிர்பார்த்து கூடியிருந்தார்கள். 3ஆம் கட்டுக்குள் கௌசல்யா தேவி வெண்பட்டு உடுத்தி ஓமத்தீயில் நெய் விட்டு குமாரனுடைய க்ஷேமத்திற்காக தேவதைகளை பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். ராமன் வந்ததும் எழுந்து அவனை ஆலிங்கனம் செய்து உச்சி மோந்து யுவராஜா ஆகப் போகும் குமாரனுக்கு தகுந்த ஒரு ஆசனத்தை காட்டி உட்காரச் சொன்னாள். அம்மா, எனக்கு இந்த ஆசனம் தகாது. கீழே தர்பை புல் பரப்பி உட்கார வேண்டிய தபஸ்வி நான். தங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய சமாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். பொறுத்து கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறி சுருக்கமாக நடந்த விஷயத்தை கௌசல்யைக்கு சொன்னான். அரசர் ராஜ்யத்தை பரதனுக்கு அளிக்க விரும்புகிறார். நான் 14 வருஷம் தண்டகாரண்யத்தில் வனவாசம் செய்ய வேண்டும் என்பது அரசருடைய ஆணை. உங்களிடம் சொல்லி விடைபெற்று கொண்டு இன்றே நான் செல்ல வேண்டும் என்றான். இதை கேட்டதும் வாழை மரம் அறுபட்டு கீழே விழுவதைப் போல கோசலை தரையில் விழுந்தாள். லக்ஷ்மணனும் ராமனும் அவளை எடுத்து தடவி கொடுத்து உட்கார வைத்தார்கள். என் இதயம் இரும்போ கல்லோ, நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேனே என்று மகனை கட்டிக்கொண்டு அழுதாள். லக்ஷ்மணனுக்கு கௌசல்யா தேவியின் துக்கத்தை பார்த்து சகிக்கவில்லை. அரசன் மேல் கடும் கோபம் மேலிட்டு பேச ஆரம்பித்தான். கொடும் பாதகங்கள் செய்த துன்மார்க்கர்களுக்கு விதிக்கும் தண்டனையை ராமச்சந்திரனுக்கு இந்த கிழ அரசர் விதித்திருக்கிறார். ராமன் என்ன குற்றம் செய்தான் என்று கண்டு இந்த பிராயச்சித்தத்தை விதித்தார். எவனும் ராமன் பேரில் குற்றம் சாட்டினதில்லை. மூடனாய் போனார் நம் தந்தை. கிழ வயதில் காதலின் காரணமாக புத்தியை இழந்தார். இவர் அரசராக இருக்க இனி தகுந்தவர் அல்லர். ஸ்திரீயின் பேச்சை கேட்டு அதர்மம் செய்யும் ஒருவர் எப்படி அரசராக இருக்கலாம்? பகைவர்கள் கூட உன்னை கண்ட மாத்திர உன்மேல் அன்பு செலுத்துவார்கள். உன்னை வனம் போகச் சொல்லுகிறார் மூடர். அண்ணா, நீயும் நானும் சேர்ந்து இவரை தகர்த்து விட்டு ராஜ்யத்தை இன்று முதல் ஆள்வோம். யார் நம்மை எதிர்க்க துணிவார்கள்? எதிர்க்க துணிந்தவர்களை ஹதம் செய்வேன். நீ எனக்கு அனுமதி கொடுத்தால் போதும். நான் ஒருவனே பார்த்து கொள்கிறேன். பரதன் ராஜ்ய பதவிக்கு வருவதாம், நீ வனம் புகுவதாம். உலகம் சிரிக்கும். இதற்கு சம்மதிக்க வேண்டாம். நான் இதை பொறுத்து கொண்டிருக்க முடியாது. நம்மை எதிர்ப்பவர்களை ஹதம் செய்துவிட்டு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நீ ஆட்சி புரிந்து வரும்படி நான் பார்ப்பேன். அந்த சக்தி எனக்கு உண்டு. சூரியன் உதிப்பதற்கு பதிலாக பெரிய இருள் உண்டாகிவிட்டது. பட்டாபிஷேகம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வனவாசம் என்கிறார் அரசர். இந்த அதர்மத்தை பொறுத்து கொண்டு நயமாக பேசுவதில் பயனில்லை. என்னால் இதை சகிக்க முடியாது. நான் காணும் என் தர்மத்தை நடத்தியே தீர்வேன். அம்மா, நீ பார். ராமா, நீயும் பார் என் சக்தியை என்றான். லக்ஷ்மணன் சொன்னது கௌசல்யைக்கு ஆறுதல் தந்தது. ஆயினும் புருஷனை ராஜ்ய காரியத்தினின்று நீக்கிவிட்டு ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பது போன்ற அதற்கு முன் என்றும் கேளாத பேச்சுக்களை கேட்டு பயந்தாள். ராமா, லக்ஷ்மணன் சொல்வதையெல்லாம் சரியாக ஆலோசித்துப்பார். காட்டுக்கு போக வேண்டாம். போனால் நான் தனியாக எப்படி இங்கே சத்ருக்களினிடையே இருக்க முடியும்? உன்னுடன் நானும் வந்து விடுகிறேன் என்றாள். தம்பி சொன்னதை சாந்தமாக கேட்டுக்கொண்டிருந்த ராமன் லக்ஷ்மணனுடைய ரோஷம் பொங்கி வடிய வேண்டும், அதை முற்றிலும் அடக்க இயலாது என்று எண்ணி கோபம் தீர பேசவிட்டான். பிறகு கௌசல்யா தேவியை நோக்கி, தாயே, என்னுடன் யாரும் காட்டுக்கு வரும் பேச்சு பேச வேண்டாம். வயோதிக அரசருக்கு நீங்கள் சிசுரூஷை செய்து கொண்டு பொறுமையுடன் இங்கேயே இருப்பது உங்கள் கடமை. மகாராஜனை புருஷனாக கொண்ட பட்ட மகிஷி எவ்வாறு புருஷனை இழந்த ஒரு ஸ்திரீயைப் போல வனத்திற்கு என் கூட வரலாம்? அது தகாது. நான் வனவாசம் முடிந்து திரும்பி வரப்போகிறேன். எல்லோரும் சுகமாக பல்லாண்டு வாழ்வோம். தந்தையின் வாக்கு தர்மமோ அதர்மமோ, சுயமாக சொன்னதோ பிறர் சொல்ல கேட்டு மோசம் போய் சொன்னதோ, எப்படியாயினும் சரி, அதை சிரம் மேற்கொண்டு நிறைவேற்றுவது என் கடமை. இந்த தர்மத்தை நான் புறக்கணித்துவிட்டு எந்த பொருளை பெற்றும் எந்த பதவியை வகித்தும் சுகமோ புகழோ பெற முடியாது என்று கூறி லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, நீ சொல்லும் யோசனை முற்றிலும் தவறு. உன் சக்தியை நான் அறிவேன், சந்தேகமே இல்லை. எல்லாவற்றையும் தோற்கடித்து ஹதம் செய்து எனக்கு நீ ராஜ்யம் சம்பாதித்து கொடுப்பாய். என்மேல் இருக்கும் அன்பும் எனக்கு தெரியும். ஆனால் அது நம்முடைய வம்சத்திற்கு தகாது. பித்ருவாக்கு பரிபாலனம் என்பது சிறந்த தர்மம். அதை இழந்து வேறு எதை சம்பாதித்தாலும் ஈடு ஆகாது என்றான்.
இவ்வாறு இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றான் ராமன். லக்ஷ்மணனுடைய கோபம் அவ்வளவு சுலபத்தில் தணியுமா? தன்னை பற்றிய விஷயங்களே இருப்பின் ஒருவேளை கோபம் எளிதில் தணியும். ராமனுக்கு இந்த துக்கம் கொஞ்சமும் காரணமின்றி மிக அநியாயமாக நேர்ந்ததே என்று கோபம் அவனை விட்டு அகலவில்லை. படம் எடுத்து சீரும் நாகப்பாம்பை போல கண்களினின்று கோபப்பொறிகள் பறந்து கொண்டிருந்த லக்ஷ்மணனை தனியாக உட்கார வைத்து ராமன் நிதானமாக பேசினான். தம்பி, எனக்கு நீ வெளியில் நடமாடும் உயிரல்லவா? நான் சொல்லுவதை கேள். நீ தைரியசாலி. உன் கோபத்தையும் என்னை பற்றிய துக்கத்தையும் நீ அடக்கி ஆள வேண்டும். அது உன்னை பிடித்து கொண்டு வெறியாட்டமாட இடம் கொடுக்காதே. தர்மம் என்பதை பலமாக பற்றி பிடித்து இப்போது ஏற்பட்ட அவமானத்திற்கு ஒரு பெரிய சந்தோஷமாக மாற்றுவோம். பட்டாபிஷேகத்தை முற்றிலும் மறந்துவிடு. நம் கருத்தையெல்லாம் வேறு துறையில் செலுத்துவோம். நம்மை பெற்ற தந்தையின் நிலையை இப்போது என்ன என்பதை நன்றாக ஆலோசிப்போம். அவருக்கு ஏற்பட்டிருக்கும் பயம் என்னவென்பதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டோ கொடுத்துவிட்ட ஒரு வரத்தை இல்லை என்று இப்போது சொன்னால் அசத்தியத்தில் இறங்கினதாகும். பாவம் வந்து சுற்றி கொள்ளும். இதுவரையில் அவர் நடத்திய சகல தர்மமும் தானமும் புண்ணிய கருமங்களும் பயனின்றி போகும். இந்த பெரும் பயத்தினால் நம் தந்தை வேதனைப்படுகிறார். அவருடைய பயத்தை தீர்ப்பதல்லவோ நம்முடைய கடமை. என்னை பற்றி வருந்துகிறார். எனக்கு வருத்தம் கொஞ்சமும் இல்லை. உனக்கும் வருத்தமில்லை என்று அவருடைய சந்தேகத்தை முற்றிலும் போக்கி அவருக்கு நாம் வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நமக்கு உயிர் கொடுத்த தந்தையின் பயத்தை போக்கி அவர் மனம் நிம்மதியடையச் செய்வது புத்திரர்களாகிய நம்முடைய கடமை. பரலோகத்தை பற்றி நம்முடைய தந்தை பயப்படுகிறார். அந்த பயத்தை நாம் போக்க வேண்டும். இதுவரையில் நாம் அவருக்கு எல்லளவும் துக்கமோ அதிருப்தியோ தந்ததில்லை. இப்போது நாம் அவர் பரலோகத்தை குறித்து பயப்படுவதற்கு காரணமாய்விட்டோம். அதை சுலபமாக நாம் தீர்க்கலாம். அப்படி செய்யாமல் அவருடைய சங்கடத்தை அதிகப்படுத்தலாமா? இந்த காரணத்தினால் லக்ஷ்மணா, பட்டாபிஷேகத்தை பற்றி முற்றிலும் என் மனம் விலகி வனம் போவதிலேயே ஈடுபட்டுவிட்டது. நான் காட்டுக்கு போய் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்விப்பதே என்னுடைய ஆசையும் மகிழ்ச்சியும் ஆகிவிட்டது. இதை தாமதப்படுத்தினால் கைகேயிக்கு சந்தேகம் உண்டாகும். ஆனப்படியால் இன்றே வனம் சென்று அவளுடைய மனம் நிம்மதியடைய செய்ய வேண்டும். சத்திய பிரதிஜையை பற்றிய பயம் தீர்ந்து போய் நம் தந்தை சுகமாக இருப்பார். நான் துயரப்படுவேன் என்றல்லவா அவர் வேதனைப்படுகிறார். எனக்கு கொஞ்சமும் துக்கமில்லை என்று அவருக்கு தெளிவாக செய்தால் அவருடைய வேதனை அவரை விட்டு விலகும். இதனாலே தான் நான் அவசரப்படுகிறேன். கைகேயை பற்றி நாம் கோபித்து கொள்ளக்கூடாது. நம்மிடத்தில் அவள் இதுவரையில் எவ்வளவு பிரீத்தி வைத்திருந்தாள். திடீரென்று இம்மாதிரியான எண்ணம் அவளுக்கு உண்டானது விதியின் காரியம். நாம் அவளை நிந்திக்கலாகாது. மனிதர்கள் ஏதேதோ சங்கற்பம் செய்வார்கள். ஆனால் விதி வேறு விதமாக தீர்த்து விடுகிறது. இது கைகேயினுடைய காரியம் அல்ல. விதி அவளை ஒரு அறிவில்லாத கருவியாக பயன்படுத்தி இருக்கிறது. பழியை சுமக்கும் துக்கம் அவளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அவளிடத்தில் நாம் வைத்தது அன்பு அப்படியே இருக்க வேண்டும். வஞ்சக எண்ணம் அவள் உள்ளத்தில் முந்தியே இருந்திருந்தால் அவள் நடவடிக்கை வேறு விதமாக இருந்திருக்கும். திடீரென்று இந்த விதம் நிர்தாட்சண்யமாக ராமனே நீ வனம் செல் என்று தன் வாயாலேயே சொல்லுவதற்கு காரணம் தெய்வ செயலே, சந்தேகமில்லை. அவள் மேல் நாம் கோபம் கொள்ளலாகாது. அவள் எவ்வளவு மேன்மை குணம் பொருந்தியவள். நம்மை பெற்ற தாயைப் போல பார்த்து வந்தவள். எவ்வளவு பண்பாடு அடைந்தவள். புருஷன் எதிரில் இம்மாதிரி கூச்சமின்றி ஏன் நடந்து கொண்டாள்? இதற்கு தெய்வத்தின் செயலல்லாமல் வேறு காரணம் இருக்க முடியாது. விதியை யார்தான் எதிர்க்க முடியும்? மகாதீரர்களான ரிஷிகள் கூட தங்கள் தவத்திலிருந்து திடீரென்று வலுவி போயிருக்கிறார்கள். தெய்வத்தால் வந்ததை எதிர்க்கும் ஆற்றலை கைகேயை எப்படி பெறுவாள்? நம்முடைய மனோதைரியத்தால் இந்த அனர்த்தத்தை நாம் சந்தோஷ நிகழ்ச்சியாக செய்து விடுவோம். இதுவே நம்முடைய வீரத்திற்கு அடையாளம். லக்ஷ்மணா, வனம் செல்வதற்கு சங்கற்பம் முறைப்படி செய்து பெரியோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு நான் உடனே போக வேண்டும். தாமதம் கூடாது. அபிஷேகத்திற்கென்று கொண்டு வந்திருக்கும் கங்கை ஜலத்தை கொண்டு வா. அதையே வனவாச விரத சங்கல்பத்திற்கு உபயோகித்துக் கொள்கிறேன். இல்லை, வேண்டாம். அந்த ஜலம் பட்டாபிஷேகத்திற்கு உபயோகப்பட வேண்டிய ராஜாங்க பொருள். அதை நாம் எப்படி தொடலாம்? நாமே கங்கை சென்று ஜலம் கொண்டு வருவது நலம்.
தம்பி, விசனப்படாதே. ராஜ்யம், சம்பத்து இவை பற்றிய சிந்தனை செய்யாதே. வனவாசமே எனக்கு மேன்மையான பாக்கியம். நம்முடைய சிறிய அன்னை பேரில் கோபிக்க வேண்டாம். அபிஷேக காரியங்களை தடுத்தது அவளல்ல, தெய்வம் வகுத்ததை அவள் பேரில் போடலாகாது. இவ்வாறு ராமன் சாந்தமாக தம்பிக்கு அந்த அந்தராத்மாவின் கருத்தை விவரமாக எடுத்து சொன்னான். இந்த இடத்திலெல்லாம் வால்மீகி உபயோகித்திருக்கும் பதம் தெய்வம் என்பது. சமஸ்கிருத இலக்கியங்களில் தெய்வம் என்றால் விதி என்று பொருள். தெய்வம், திஷ்டம், பாக்கியம், நியதி, விதி இந்த பதங்கள் எல்லாம் எதிர்பாராததும் காரணம் அறியாததுமான நிகழ்ச்சிக்கு ஒரு பொருள் கொண்ட பல மொழிகள். தன்னுடைய முயற்சியோ அல்லது பிறருடைய சூழ்ச்சியோ இல்லாமல் நிகழும் நிகழ்ச்சியை இந்த பெயர்களிட்டு சொல்வார்கள். எல்லாம் ஈஸ்வரனுடைய செயல் என்று கொள்கையினால் விதிக்கு ஈஸ்வர சங்கல்பத்திற்கும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுவது இயற்கை. ஆனால் ராமன் இந்த சந்தர்ப்பத்தில் தம்பிக்கு செய்த உபதேசத்தில் கைகேயினுடைய காரியத்தை தேவர்கள் தங்களுக்காக செய்த சூழ்ச்சி என்று அறிந்து சொல்லவில்லை. சாதாரண மக்கள் வாழ்க்கையில் விதியால் நடந்தது வருத்தப்படாதே, யார் பேரிலும் குற்றம் சொல்வதற்கில்லை என்று ஆறுதல் சொல்லுவது போல் சொன்னான். அவ்வளவே. கம்பராமாயணத்திலும் யாவராலும் மூட்டாத கால கடைத்தீயென மூன்றெழுந்த இளையோனை பார்த்து ராமன் சொல்லுகிறான். நதியின் பிழையென்று நறும்புணல் இம்மை அற்றே, பதியின் பிழையென்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த விதியின் பிழை, நீ எதற்கு என்னை வெகுண்டதென்றான். ராமன் சொன்ன சமாதானம் தம்பியின் கோபத்தை கொஞ்ச நேரம் அடக்கிற்று. ஆனால் மறுபடியும் மிக வேகத்துடன் கோபம் பொங்கிவிட்டது. இது விதியின் வேலை. சிற்றன்னையின் மதி கெட்டதற்கு அது காரணமாய் இருக்கலாம், ஒப்புக்கொள்கிறேன். அவளை நான் கோபிக்கவில்லை. ஆனால் விதியினால் அனர்த்தம் நடந்துவிட்டது என்று சும்மா இருந்து விடலாகாது. அனர்த்தத்தை சீர்படுத்தி நியாயத்தை ஸ்தாபிப்பது சத்திரியனுடைய தர்மம். வீர புருஷன் விதிக்கு அடங்கி போவதா? ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று நகரமும் நாடும் பறைசாற்றிவிட்டு எப்போதோ கொடுத்து மறந்து போன வரங்களை இப்போது கிளப்பி உன்னை காட்டுக்கு போ என்று ஒரு வஞ்சகர் உத்தரவிட்டால் அதை விதி என்று வைத்துக்கொண்டு அடங்கி போவது புருஷ லட்சணம் அல்ல. கீழ்வகை ஜனங்களே விதிக்கு தலை வணங்குகிறார்கள். நம்மை போன்ற வீரர்கள் விதியை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும். வீரியமில்லாதவர்களே விதிக்கு தலை வணங்குகிறார்கள். நான் இப்படி செய்ய முடியாது. இன்று பார்ப்பீர்கள் விதியின் பலத்திற்கும் வீர புருஷனுடைய பலத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை. விதி என்கின்ற மத யானையை நான் அடக்கி திருப்பி கொண்டு வரப்போகிறேன். உம்மை வனம் செல்லும்படி சூழ்ச்சி செய்தவர்களையே நான் காட்டுக்கு அனுப்புகிறேன். உமக்கு வனம் போகும் ஆசை இருந்தால் அதை பிறகு நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதற்கு தகுந்த காலம் உண்டு. பல்லாண்டு ராஜ்யத்தை ஆண்டு நம்முடைய முன்னோர் செய்து காட்டிய ராஜ்யத்தை புத்திரர்களிடத்தில் ஒப்புவித்துவிட்டு வனம் சென்று தவம் செய்யலாம். இப்போது உம்முடைய ஆட்சியை யாரேனும் எதிர்த்தால் அவர்களை தொலைத்துவிட நான் இருக்கிறேன். என் இரு புயங்களையும் அழகுக்காகவா பெற்றேன்? இந்த வில்லும் இந்த பானங்களும் இடுப்பில் தொங்கும் இந்த கத்தியும் அலங்காரத்துக்கா? அல்லது இவை நாடக மேடை வேஷ பொருட்களா? நான் உம்முடைய வேலைக்காரன். உத்தரவு தர வேண்டும். பிறகு பார்க்கவும் இந்த வேலைக்காரனுடைய வேலையை. இவ்வாறு மறுபடியும் கொழுந்து விட்டெறியும் தீ போல கிளம்பிய லக்ஷ்மணனுடைய ஆத்திரத்தை மெதுவாக தணித்தான் ராமன். நம்முடைய பெற்றோர் உயிருடன் இருக்கும் வரையில் அவர்களுடைய சொற்படி நடப்பது நம்முடைய கடமை. பிதாவின் கட்டளையை மீறும் காரியம் என்னால் முடியாது. அவர் சொன்ன சொல்லை நிறைவேற்றி தந்து அவரை சத்திய பிரதிஜ்ஞராக்குவது நம்முடைய முதல் கடமை. பெற்ற தாய் தந்தையரை அவமதித்து தருமமே உருவான பரதனையும் கொன்றுவிட்டார் ராஜ்யத்தை சம்பாதிப்பது. அப்படி செய்துவிட்டாலும் அதற்கு ஏதேனும் சந்தோஷம் அடைய முடியுமா? நான் சொல்லுவதை கேள் என்று சொல்லி லக்ஷ்மணனுடைய கண்ணில் பெருகிய கண்ணீரை கையால் துடைத்து சமாதானப்படுத்தினான். ராமபிரான் தன் கையால் கண்ணீரை துடைத்த பிறகு கோபம் நிற்குமா? லக்ஷ்மணன் சாந்தமானான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.